அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து போனவர்கள், அதாவது மற்ற நபர்களை நம்பி பிரிந்து போனவர்கள்லாம் மறுபடியும் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக தாய் கழகமான அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஏன் எதற்காக? அதிமுக 2026 தோல்வியை தழுவ போகிறது. அதிமுக ஒன்றிணைய போவது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அதிமுகவை தோல்வியைத்தான் சந்திக்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் தினம் தினம் சொல்லிக் கொண்டிருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை தேடி ஏன் பிரிந்து போனவர்கள் புறம் வர்றாங்க? ஏன் ஆளும் கட்சி இருக்க நபர்களே அதிமுக இணைகிறாங்க? அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய போகிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலே தொண்டர்களுக்கு சுதந்திரம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட ஜாதி மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் அவரோட திறமைக்கேற்ப பொறுப்புகளும் அதிமுகவிலே வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் அதிமுகவை தேடி நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதான் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய, அதுவும் ஓபிஎஸ்க்கு மிக மிக ஒரு முக்கியமான ஆதரவுகளை கொடுத்த ஒரு மாவட்ட செயலாளர் மறுபடியும் தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலே மன்னிப்பு கடிதம் என்பது கொடுத்துவிட்டு அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஓபிஎஸ் அணியில் செயல்பட்ட புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் கலைச்செல்வம் 2016 ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக இருந்திருக்கிறார். மீண்டும் தற்சமயம் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதன் மூலம் அதிமுக அரசியல் அவரின் மறுபிரவேசம் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அவருடன் ஓபிஎஸ் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் ராமையா, மாவட்ட இணைச் செயலாளர் பரிமளா உள்ளிட்ட நிறைய பேர் இருந்திருக்காங்க. எதிர்வரும் தேர்தலை நடைபெறும் இந்த சேர்க்கை என்பது அதிமுகவிலே மிக மிக முக்கியமான ஒரு சேர்க்கையாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்க்கு மிக மிக ஒரு முக்கியமான ஆதரவுகளை கொடுத்த நபர், அதுவுமே மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ்க்கு மிக முக்கிய ஆதரவுகளை கொடுத்த நபர் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் கலைச்செல்வம் அவர்கள் அதிமுகவில் தன்னை மீண்டும் தாய் கழகமான அதிமுக தன்னை இணைத்திருக்கிறார். இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சமீபத்திலே மருது அழகராஜ் திமுகவில் இணைந்து கொண்டார். அவரும் ஓபிஎஸ்க்கு மிக ஆதரவுகளை கொடுத்த நபர். அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் வந்துவிட்டால் ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கும்? ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை என்பது தற்சமயம் இப்ப எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதே போல அந்த தொண்டர்கள் புறம், ஓபிஎஸ் நம்பி போன தொண்டர்கள் புறம் இனிமேல் ஓபிஎஸ்ஸின் பக்கம் இருந்தால் நம்முடைய அரசியல் வாழ்க்கையும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என நினைத்துக் கொண்டு தன்னை தாய் கழகமான அதிமுகவிலே மறுபடியும் இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.